guys, welcome to the third episode of This or That series. So This or That series அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ரெண்டு சிமிலரா இருக்க புக்ஸ் மூவிஸ் இல்லாட்டி சீரீஸை கொண்டு வந்து அதில் இருக்க பிளாட் அண்ட் எவ்ரி திங் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு லாஸ்ட் எண்டிங்ல விச் ஒன் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதா வந்து இந்த திஸ் ஆர் தட் சீரீஸ். அண்ட் டுடே இன் திஸ் எபிசோட் வி ஆர் கோயிங் டு சி டூ சீரீஸ், ரெண்டு சிமிலரா இருக்க சீரீஸ் தான் வந்து பார்க்குறோம். And the first series is called The Summer I Turned Pretty, and the second series is called My Life with the Walter Boys. And இந்த ரெண்டு சீரீஸ்லயுமே இருக்க சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரெண்டு இதுலயுமே வந்து ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட் தான் வந்திருப்பாங்க. அண்ட் இந்த ரெண்டு ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்டுமே வந்து அவங்களோட டீனேஜ் 15 to 16 ஹை ஸ்கூல்ல வந்து ரெண்டு பேருமே வந்திருப்பாங்க. அண்ட் ரெண்டு இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா லவ் ட்ரையாங்கிள் இருக்கும். லவ் ட்ரையாங்கிளே வந்து வெஸ்டர்ன் காம்ப்ளிகேட்டட் மெஸ்ஸி டைப் ஆஃப் லவ் ட்ரையாங்கிள். லைக் ரெண்டு பிரதர்ஸ்மே வந்து ரெண்டு பிரதர்ஸ் இருப்பாங்க. அண்ட் இந்த ரெண்டு பிரதர்ஸ் வந்து நம்ம ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட் மேல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் வந்து இந்த ரெண்டு சீரீஸ்லுமே வந்து இருக்கு. பட் ஐ திங்க் ஃபார் நவ் தீஸ் த்ரீ சிமிலாரிட்டிஸ் ஃபார் என்எஃப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மை லைஃப் வித் வால்டர் பாய்ஸோட பிளாட் வந்து நம்ம பார்க்கலாம். பிளாட் அண்ட் ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட் யாரு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். ஸோ இதோட ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி. ஸோ ஷீ இஸ் ஃப்ரம் நியூயார்க். இவ்வளோ வந்து ரொம்ப டிலிஜென்ட் வெர்சடைல் அந்த மாதிரி வந்து ஜாக்கி வந்து இருக்கா. அண்ட் இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்ல வந்து ஜாக்கி வந்து ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவா, ஒரு சேரிட்டி ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவா. ஸோ அந்த சேரிட்டி ஈவெண்ட் வந்து எல்லாமே ஸ்மூத்தா வந்து போயிட்டு இருக்கும். ஸ்மூத்தா போயிட்டு இருப்போ இவளுக்கு வந்து ஒரு நியூஸ் வரும். அந்த மாதிரி வந்து இவளோட பேரண்ட்ஸ், இவளோட என்டையர் ஃபேமிலி, இவளுக்கு வந்து இவளோட பேரண்ட்ஸ் பிளஸ் இவளுக்கு வந்து ஒரு எல்டர் சிஸ்டர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு வரும். அவங்க வந்து இங்க நியூயார்க்குக்கு வந்து இவளோட சிஸ்டர் கூப்பிட்டு இங்க வர மாதிரி வந்து இருக்கும். அவளோட சிஸ்டர் வந்து படிக்கிறதுக்கு அவளோட காலேஜ்ல இருந்து இங்க கூப்பிட்டு வர மாதிரி, இவ இருக்கிற பிளேஸ்க்கு வந்து கூட்டிட்டு வர மாதிரி வந்து இருந்திருக்கும். அப்படி வர வழியில வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து நியூஸ் வரும். ஸோ அந்த மொமெண்ட்ல இருந்து நம்ம ஜாக்கியோட லைஃப் வந்து என்டையரா வந்து அப்சைட் ஆகுனா வந்து சேஞ்ச் ஆகும். ஜாக்கி வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கியோட லைஃப் வந்து இவளுக்கு வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ், ரெண்டு இவளோட டாப் ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒன்று வந்து இவளோட ஃபேமிலி, இன்னொன்று வந்து இவளோட ஷி ஹாஸ் திஸ் அன்ஸ்டாப்பபிள் thirst to learn things. நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யாரை பார்த்தாலும் வந்து படிச்சுட்டே வந்துருப்பா. இவளோட ட்ரீமே வந்து ஹார்வர்ட்க்கு வந்து போகணும் அப்படின்றதான். ஸோ இவளோட ரெண்டு ப்ரையாரிட்டிஸ் வந்து இவளோட ஃபேமிலி, இன்னொன்று வந்து இவளோட இந்த ஹார்வர்ட் ட்ரீம் தான் வந்துருக்கும். சடனா வந்து இவளோட ஃபேமிலி வந்து மேனேஜ் ஆயிடுறாங்க. அது வந்து இவளால ஸ்டாப் பண்ண முடியாது. தட் இஸ் அன்சர்டன் அண்ட் அது நம்ம கையில வந்து இல்லை. பட் இவளோட ஆம்பிஷன் வந்து இவளோட கையில தான் இருக்கு. இவளோட பேரண்ட்ஸ் வந்து போய் இறந்ததுக்கு அப்புறம் இவளோட லைஃபே வந்து என்டையரா வந்து அப்சைட் ஆகுனா சேஞ்ச் ஆயிடுது. இந்த சைட் நம்ம ஜாக்கியோட அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. எந்த அளவுக்கு க்ளோஸ்னா, ஜாக்கி பிறந்தப்போ வந்து அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுவாங்களா. ஸோ அந்த ஃபார்ம்ல வந்து கார்டியன் சீட்ல இவளோட பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த கார்டியன் பிளேஸ் வந்து இவளோட இந்த ஃப்ரெண்ட் தான் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து சைன் பண்ணியிருப்பாங்க அந்த கார்டியன்ல. ஸோ இப்போ இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இறந்தனால இவ வந்து இந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து இவ வந்து போற மாதிரி இருக்கும். இவள வந்து கார்டியன் மாதிரி வந்து அவங்க பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கும். ஜாக்கி வந்து இந்த ஃப்ரெண்ட் வந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. பட் இவளோட அம்மா கிட்ட வந்து இவ வந்து அந்த ஃப்ரெண்ட் பத்தி நிறைய கேட்டுப்பான். ஏன்னா இவ இருக்கிறது வந்து நியூயார்க். அண்ட் இந்த ஃப்ரெண்ட் வந்து இருக்கிற பிளேஸ் வந்து ஒரு யூஎஸ்ல வந்து ஏதோ ஒரு கண்ட்ரி சைட். அந்த நேம் வந்து எனக்கு வந்து தெரியல, அந்த சிட்டி ஆர் அந்த டவுனோட நேம் வந்து எனக்கு வந்து தெரியல, சரியா ஞாபகம் இல்லை. சரி, அந்த டவுனுக்கு வந்து இவளோட இவ வந்து போற மாதிரி இருக்கும். இவளோட அம்மாவோட ஃப்ரெண்ட் வந்து இருப்பாங்க. அண்ட் இந்த அம்மாவோட ஃப்ரெண்டோட ஃபேமிலியோட நேம் வந்து வால்டர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வால்டர் ஃபேமிலி. ஸோ அதான் வந்து மை லைஃப் வித் வால்டர் பாய்ஸ். இவளோட என்டையர் லைஃப்மே அதுக்கடுத்து இவங்க கூட வந்து ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். லைக் ஃபார் அட்லீஸ்ட் திஸ் சீசன் 1 வரைக்கும் இவளும் வந்து அதுக்கடுத்து அவங்க வந்து போயிடுவா. அண்ட் இவளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இந்த வால்டர் ஃபேமிலி இது வரைக்கும் ஜாக்கியோட லைஃப்ல வந்து சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரே ஒரு சிப்ளிங் தான் வந்திருப்பாங்க. ஸோ இவளுக்கு வந்து அது வந்து ரொம்ப அந்த அளவுக்கு வந்து கயாட்டிக்கா வந்து இருக்காது. சும்மா அப்பப்போ வந்து சண்டை போடுறது அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல் அண்ட் காமா தான் வந்து இது வரைக்கும் இவளோட இது வந்துருக்கும். இவளோட பேரண்ட்ஸ் யாருன்னா அந்த மொமெண்ட்ல இருந்து இவளோட ஃபேமிலி இருந்த அந்த மொமெண்ட்ல இருந்து எல்லாமே வந்து அப்சைட் ஆகுனா சேஞ்ச் ஆகும். இவளும் அந்த வால்டர் ஃபேமிலி அந்த பிளேஸ்க்கு வந்து போயிடுவா. அண்ட் தட் பிளேஸ், அந்த பிளேஸ் வந்து ரொம்ப மெஸ்மரைசிங்கா ஃபுல்லா ரிவர் சைடு, ரிவர், ஃபாரஸ்ட், பைன் ட்ரீஸ் அந்த மாதிரி வந்து டோட்டலா வந்து நேச்சர் அந்த இதுல தான் வந்து அந்த என்டையர் செட்டிங்குமே வந்து இருக்கும் அவங்க இருக்கிற அந்த பிளேஸ் வந்து.
அந்த அந்த வீட்டுக்கு இவ போய் பார்த்தா இவளுக்கு வந்து ஒரு சிப்ளிங் தானுங்க. இந்த சைடு அந்த வால்டர் ஃபேமிலியில இவளோட இந்த அம்மாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து 7 சன்ஸ் வந்து இருப்பாங்க. ஒரே ஒரு யங்கஸ்ட் டாட்டர் மட்டும் இருக்கும். ஸோ அந்த பிளேஸே வந்து ரொம்ப கயாட்டிக்காக வந்து இருக்கும். என்னன்னு பார்த்தாலும் கச்சன் சண்டை போட்டுட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து ப்ரைவசி அப்படின்றதே வந்து இருக்காது. ஸோ அந்த அது வந்து இவளுக்கு வந்து இருந்தாலும் வந்து ஒன்று வந்து இவளோட பேரண்ட்ஸ் வந்தது, இவளுக்கு வந்து ப்ரைவசியே இல்லாமல் இருக்கும். இவள் ஸ்டில் வந்து ட்ரீம் ஐ ஹாவ் சம்திங் அப்படின்ற மாதிரி இவளோட ட்ரீமை நோக்கி வந்து இவள் அங்கே போய் வந்து படிக்கிறது அந்த மாதிரி ஒரு இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாள். பட் இந்த பிரதர்ஸ் வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா ஸ்டார்டிங்ல போனோடனே இவளை வந்து பிராங்க் பண்றது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிருப்பானுங்க. இவளுக்கு வந்து அது செம்மையா வந்து இரிட்டேட் ஆகும். இவளுக்கு வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்படி இது பண்ணணும்னு தெரியாது. இவளை வந்து இது பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து இவளோட சிஸ்டர் வந்து இவளுக்கு வந்து ஒரு டீ பாட் வந்து இவளுக்கு கிஃப்ட் பண்ணிருப்பா. ஜாக்கியோட எல்டர் சிஸ்டர் வந்து அந்த டீ பாட் வந்து இந்த பிரதர்ஸ் வந்து தெரியாம உடைச்சிருவானுங்க. இவளுக்கு அந்த வந்து லாஸ்ட் ஒரு எண்ட்ல வந்து தாங்கவே முடியாம இவ ரொம்ப சேட் ஆகி போய் வெளியே போய் வந்து உட்காந்துருப்பான். அவங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் வந்து இது பண்ணிட்டு இதில் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி இதில் லவ் ட்ராங்கிள் இருக்குமா. ஸோ இந்த 7 பிரதர்ஸ்ல 2 பிரதர்ஸ்க்கு வந்து 2 பிரதர்ஸ்க்கு வந்து இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரதர் இந்த எல்டர் பிரதரோட நேம் வந்து கோல். இந்த கோல்ன்ற கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு கோல்டு, அரகண்ட், பேட் பாய், கிரம்பியா வந்துருப்பான். யாருக்கிட்டையும் பேசாம சிடுன்னு இருக்குது. ஆனா எல்லாருக்குமே எல்லா கேர்ள்ஸ்க்குமே வந்து இவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் நம்ம கோல் வந்து இருக்கும். இந்த சைடு வந்து வில் இந்த செகண்ட் பிரதர் வந்து பார்த்தோம்னா அதுக்கு டோட்டல் ஆப்போசிட். இவன் வந்து ரொம்ப கைண்டா, யாருக்கிட்டையும் வந்து பேசாம இன்ட்ரோவர்ட்டடா, எப்ப பார்த்தாலும் கையில வந்து ஒரு புக் வச்சுட்டு அந்த மாதிரி வந்து நம்ம வில் கேரக்டர் வந்து இருக்கும். வில் அண்ட் கோல் இவங்க 2 பேருக்குமே ஸ்டார்ட்ல இருந்தே ஆகாது. அது எதுக்குன்னு தெரியல. அது லாஸ்ட் இந்த சீரீஸ் அப்படியே போக போக வந்து இவங்க 2 பேருக்கு எதுக்கு ஆகாது, மித்த பிரதர்ஸோட லைஃப் அதெல்லாம் வந்து லேட் வந்து ரிவீல் ஆகும். ஸோ இவ வந்து இங்கே சேடாகவே வந்து உட்காந்துருக்காளா இவங்களோட டார்ச்சர் தாங்க முடியாமல் ஸ்டார்டிங்ல. ஸோ அந்த டைம் வந்து நம்ம வில் இந்த செகண்ட் பிரதர் இந்த இன்ட்ரோவர்ட்டட் பிரதர் வந்து இவங்கிட்ட வந்து பேசுவான். ஸோ இவன் வந்து எப்படின்னா ஸ்ட்ரெயிட் A ஸ்டூடெண்ட் வில் வந்து. ஸோ இவங்க 2 பேரும் வந்து இவன் வந்து உள்ள சிரிக்க வைப்பா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹேங் அவுட் பண்ணுவானுங்க. அவங்களோட லைப்ரரியில வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த மாதிரி வந்து இவங்க 2 பேரும் வந்து ஒரு பாண்டிங் இவளுக்கும் அவளுக்கும் கிரியேட் ஆகும். ஒரு பாயிண்ட் வந்து வில் வந்து வில்க்கு வந்து இவன் மேல வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபர்ஸ்ட் லவ் அந்த மாதிரி ஒரு திங் வந்து இவன் மேல வந்து வரும். ஸோ இவளும் வந்து அதுக்கப்புறம் இவகிட்ட வந்து டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட லவ் வந்து கன்ஃபெஸ் பண்ணுவான். அவளும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுவான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. லேட்டர் அந்த அப்படியே அந்த சீரீஸ் போக போக வந்து ஒன் ஃபைன் டே இவளுக்கு வந்து கோல் கூட வந்து ஹேங் அவுட் பண்ணது ஒரு கோல் கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும். அப்போ வந்து ஷி ஃபீல்ஸ் வியர்ட். அவளுக்கே வந்து அதை எப்படி ஃபிகர் அவுட் பண்றது, அவர் என்ன நடக்குதுன்னு வந்து தெரியல. இவங்க கோல் கிட்ட இருக்கிறப்பெல்லாம் அவங்க கிட்ட பேசுறப்பெல்லாம் வந்து ஒரு டென்ஷன் வந்து இவ ஃபீல் பண்றா. அந்த டென்ஷன் வந்து வில் கூட இருக்கும் வந்து ஃபீல் பண்ணல. தட் கைண்ட் ஆஃப் டென்ஷன், தட் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி வந்து உள்ளக்கண்ணே இவளுக்கு வந்து என்னமோ கோல் கூட இருக்கப்பெல்லாம் வந்து பண்ணுது. கோலும் வந்து இவகிட்டக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கான். வெளியே வந்து பாக்குறதுக்கு வந்து வேற மாதிரி இருக்கான். இவகிட்ட பேசுறப்ப வந்து டிஃப்ரெண்டா வந்திருக்கான். இவளுக்கு வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் எண்ட்ல இந்த 2 பேர்ல இவ யார் பிக் பண்ணுவா அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கும். இவளோட ஹார்வர்ட் ட்ரீம் என்ன ஆகுது பிளாப்ளா அப்படின்றதான் வந்து இந்த சாரி மை லைஃப் வித் வால்டர் பாய்ஸ். இந்த சைடு த சம்மர் ஐ டர்ன் பிரிட்டி இந்த சீரீஸ் வந்து பார்த்தோன்னா இது வந்து பிளாட் வந்து பிரிட்டி சிம்பிள் மேன். சம்மர் வெக்கேஷன், சம்மர் லவ் அந்த மாதிரி தான் வந்து இந்த சம்மர் ஐ டர்ன் பிரிட்டி வந்து இருக்கும். இதோட ஃபீமேல் ப்ரோட்டாகனிஸ்டோட நேம் வந்து பெல்லி. அண்ட் இந்த பெல்லின்ற கேரக்டர் வந்து எப்படி சொல்றது, பெல்லியோட அம்மா. இந்த 2 சீரீஸ்லயுமே இன்னொரு சாரி சிமிலாரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 சீரீஸ்லயுமே இருக்கா நம்ம ஃபீமேல் ப்ரோட்டாகனிஸ்டோட மதர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த 2 பேரோட அம்மாவுமே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஸோ இதுலயுமே வந்து பெல்லியோட அம்மாவுக்கு வந்து ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அண்ட் இந்த ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்து ஃபிஷர் ஃபேமிலி சொல்லுவாங்க. இந்த ஃபிஷர் ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஹவுஸ் வந்து ஒரு பிளேஸ்ல வந்து இருக்கும். அது எப்படின்னா இவ வந்து வேற ஏதோ ஒரு சிட்டியில வந்து இருப்பா. பெல்லியோட ஃபேமிலி வேற ஒரு சிட்டியில இருப்பாங்க. இந்த ஃபிஷர் ஃபேமிலி வேற ஏதோ ஒரு சிட்டியில வந்து இருப்பானுங்க. என்டையரா வேற ஏதோ ஒரு பிளேஸ்ல வந்து இருப்பானுங்க. அண்ட் ஒவ்வொரு சம்மர் வெக்கேஷனுக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு வீடு வந்து இங்க இருக்கா. இந்த வீட்டுல வந்து இவங்க 2 பேரும் வந்து இந்த 2 ஃபேமிலி வந்து அவங்களோட என்டையர் சம்மரையுமே வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதான் வந்து இந்த சம்மர் ஐ டர்ன் பிரிட்டி. இந்த ஃபிஷர் ஃபேமிலியில இந்த இவரோட அம்மாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து அம்மாவோட இந்த ஃப்ரெண்டோட நேம் வந்து சூசன். ஸோ சூசனுக்கு வந்து 2 பசங்க வந்து இருப்பாங்க. எல்டர் சனோட நேம் வந்து கான்ராட், செகண்ட் சனோட நேம் வந்து ஜெர்மையா ஃபிஷர். கான்ராடோட கேரக்டர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப
கோல்டா இருக்கிறது, ரெஸ்பான்சிபிள் எல்டர்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து இவனை வந்து சக் பண்ண மாதிரி இருக்கும். லைக் இவனை வந்து ட்ரைன் அவுட் பண்ண மாதிரி வந்து இருக்கிற கேரக்டர் தான் வந்து நம்ம கான்ராட் வந்து இருப்பான். அதுவும் இந்த சீசன் இந்த இதுல வந்து பெல்லிக்கிட்ட வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவா வந்து கோல்டா இருக்க மாதிரி வந்து இருப்பான். அது ஏன் வந்து இவகிட்ட வந்து கோல்டா இருந்தா அது எல்லாமே வந்து லேட்டர் பார்ட்ல வந்து ரிவீல் ஆகும். இந்த செகண்ட் சன் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மியா வந்து சோஷியல் பட்டர்ஃப்ளை, எக்ஸ்ட்ரோவர்ட், அப்படியே பார்ட்டி, கேஷுவலா டேட் பண்றது, நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி இருக்கதான் வந்து ஜெர்மியா வந்து பெல்லியை வந்து ஒரு ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. லேட்டர் வந்து அவனுக்குமே இவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிவீல் ஆகும். ஸோ இவளுக்கு வந்து பெல்லிக்கு வந்து இவளுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து நம்ம கான்ராட் மேல வந்து ஒரு க்ரஷ், ஒரு அன்ரெக்யூர்ட் லவ் வந்து இவளுக்கு வந்து இருக்கும் கான்ராட் மேல. இந்த சம்மர்ல இவன் அந்த ஹை ஸ்கூல்ல இருக்க இந்த சம்மர்ல வந்து இந்த சம்மர் வெக்கேஷன்ல வந்து அது வந்து அன்ரெக்யூர்ட் லவ் வந்து டபுள் சைட் லவ் வந்து சேஞ்ச் ஆகுதா, ஒன் சைட் லவ் வந்து கான்ராடும் வந்து அதை ரெசிப்ரோகேட் பண்ணுவானா அப்படின்றதான் வந்து அந்த சம்மரைட் டர்ன் பிரிட்டி சீசன் 1 இது வந்து இப்படிதான் வந்து போகும். அது கட்டி ஜெர்மியா வந்து ரியலைஸ் பண்ண ஜெர்மியா வந்து அவனோட ஃபீலிங்ஸ் வந்து சொல்றப்போ இந்த 2 பேர்த்துல யாரு வந்து இது பண்றா அப்படின்றதான் வந்து இந்த சீசன் 1 வந்து போகும். சீசன் 1 வரைக்கும் ஓகே, இது வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும். சீசன் 2 வந்து டோட்டலா ஃபக்டப்பா இருக்கும். பெல்லி வந்து எனக்கு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் 1 வரைக்கும் எனக்கு அதனால ஒரு நார்மல் டீனேஜ் கேர்ள், அவளோட டீனேஜ் க்ரஷ் அந்த மாதிரிதான் வந்து சீசன் 1 வரைக்கும் அவன் மேல வந்து ஓகே நார்மல் டீனேஜ் கேர்ள் ரொமான்ஸ் ஸ்டோரி அப்படி அந்த மாதிரிதான் வந்து நான் பார்த்துருக்கேன். சீசன் 2ல வந்து இவன் டோட்டலா ஒரு ஃபக்டப் கேரக்டர் ஆவா. அது வந்து எனக்கு டிஸ்கஸ்டிங் ஷர்ட் அப்படின்ற மாதிரி இந்த என்டையர் சீரீஸ்மே எனக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அந்த சீசன் 2 பார்த்ததுக்கப்புறம். ஸோ இப்படிதான் வந்து போகும். இதான் வந்து இந்த சம்மரைட் டர்ன் பிரிட்டியோட பிளாட்டே வந்து கான்ராட் வந்து அவனோட ஃபீலிங்ஸ் அவன் மேலே இருக்கா இல்லையா, இவளுக்கு வந்து இவன் இப்படி கோல்ட் ஷோல்டர்ஸ் வந்து காட்டிடுறான், இவளுக்கு இவளோட ஃபீலிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதா, இதான் வந்து இந்த சம்மரைட் டர்ன் பிரிட்டி. அண்ட் இப்போ இதுல இந்த ரெண்டுக்குள்ள எனக்கு வந்து விச் ஒன் இஸ் பெட்டர், எனக்கு வந்து எது வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஐ வுட் சே ஆர் ஃபார் மீ மை லைஃப் வித் வால்டர் பாய்ஸ். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஜாக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். லைக் நம்ம வந்து மோன் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்ல, பட் டீனேஜ்ல இருக்கப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே நெகட்டிவா எடுத்துப்போ ஆர் எப்படி சொல்றது தெரியல. இவ வந்து நார்மல் ஒரு டீனேஜ் கேர்ள் மாதிரி இருக்க மாட்டேன், வந்து லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ண அந்த மாதிரி வந்து ஃபன், நம்ம வந்து ஃபன் பண்ணணும், பார்ட்டி வைப் அந்த மாதிரி இருப்போம். இவ அது அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்க மாட்டா. இவளோட ஹவு டு சே அது வந்து ஹார்டா இருக்கும், இவளுக்கு வந்து ஹார்டா இருக்கும். ஸ்டில் இவளோட பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்கன்றதுக்காக வந்து இவளோட ஃபேமிலி இறந்துட்டாங்கன்ற அது வந்து ஒரு ரீசனா வந்து வச்சுட்டு அப்படியே வந்து லைஃப்ல வந்து இது பண்ணாம இவ வந்து மூவ் பண்ணி போற அந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால ஒண்ணு. இந்த சைடு நம்ம பெல்லியோட கேரக்டர் வந்து பார்த்தோம்னா அவளோட ஏஜை வந்து இது பண்ணிட்டே இருப்பா. நான் டீனேஜ் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று வலிக்குதுன்னா மித்தவங்களுக்கு அது வலிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட வேர்ட்ஸ் வச்சு ஹர்ட் பண்ணுவா. இவளுக்கு ஒன்று ஏதாச்சும் வந்து கிடைக்கலன்னா மித்தவங்களுக்கும் வந்து அது இது பண்ணக்கூடாது மாதிரி ரொம்ப கிரேசியா வந்து பெல்லி வந்து பண்ணிட்டு இருப்பா. எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு நான் டீனேஜ் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு இருப்பா. ஸோ இதான் வந்து எனக்கு நாள் பெல்லியான அந்த பிளாட் ட்விஸ்ட் இன்சென்ட் பிளாட் ட்விஸ்ட்னால தான் எனக்கு சம்மரைட் டர்ன் பிடிக்காம போச்சு. இன்னொரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டையர் செட்டிங் ரெண்டுதுலயுமே செட்டிங் நல்லா இருக்கும். பட் இதுல வந்து ஒரு சீக்ரெட் ஹைட் அவுட் அந்த மாதிரி இருக்கும். ஒரு ரிவர் சைடு வந்து இருக்கும், ஒரு மவுண்டைன். அந்த மவுண்டைன்ல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கணும்னா அப்படியே கீழே போனோம்னா வந்து ஒரு ரிவர் சைடு வந்து இருக்கும். அந்த பிளேஸ் வந்து யாருக்குமே வந்து தெரியாது அந்த மாதிரி இருக்கும். கோல் வந்து இவ்வளவு ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ஹேங் அவுட் பண்ண அந்த பிளேஸ்ல தான் வந்து ஹேங் அவுட் பண்ணுவாங்க. அந்த பிளேஸ் வந்து ரொம்ப ட்ரீமியா ரொம்ப காமிங்கா வந்துருக்கும். நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் பண்ணக்கு அந்த பிளேஸ்க்கு வந்து போகலாம். அந்த பிளேஸ் யாருக்குமே தெரியாது, நமக்கு ஒன்று தான் தெரியும். அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தேர்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இந்த சைட் வந்து இவளுக்கு நம்ம ஜாக்கிக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு டீ பாட் இருக்குமா, அந்த டீ பாட்டை உடைச்சிருவானுங்க. இவளோட இந்த பிரதர்ஸ் வந்து உடைச்சிருவானுங்க, வால்டர் பிரதர்ஸ். அந்த டீ பாட்டை வந்து லாஸ்ட் எண்டிங்ல வந்து நம்ம கோல் கேரக்டர் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி இவகிட்ட வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது பர்ஃபெக்டா வந்து லைக் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து இவகிட்ட வந்து திருப்பி கொடுப்போம். அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா வெளியே இந்த சொசைட்டி வந்து உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் இவன் வந்து ஒரு சேஃப் அண்ட் இன்னும் ஒரு ஹோம் மாதிரி இவன் கோல் வந்து இருக்க மாதிரி
இவன் வந்து நீ எவ்வளோ ஊண்டாயிருந்தாலும் நீ வீட்டுக்கு வந்தேன்னா உனக்கு வந்து ஹீல் பண்ற மாதிரி நீ வந்து நீ வந்து காமா இருக்க மாதிரி யூ கேன் ஃபீல் இட் அப்படின்ற மாதிரி அந்த சீன் வந்து செமையா வந்து இருக்கும். அண்ட் இந்த 2 பிரதர்ஸ்க்குமே வந்து கெமிஸ்ட்ரி வந்து சாரி இந்த 2 எல்டர் பிரதர்ஸ்க்கும் நம்ம இந்த ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட்க்கும் வந்து கெமிஸ்ட்ரி வந்து வேற லெவலில் இருக்கும். ஸோ யா சம்மர் ஐ டர்ன் பிரிட்டி வந்து எனக்கு பிடிக்காததுக்கு இன்னொரு ரீசன் வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து புக் அடாப்டேஷன் அண்ட் நான் சீரீஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதுக்கடுத்து வந்து புக் வந்து ரெட் பண்ணேன். புக் எப்படி சொல்றது, இது வந்து ரொம்ப நமக்கு வந்து என்கேஜிங்கா இல்லைன்னா வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பிளாட் ட்விஸ்ட் இல்லாத பிளாட் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. புக் அண்ட் சீரீஸ்க்கு வந்து என்டையரா வந்து டிஃப்ரெண்ட் பேருக்கு அந்த கேரக்டர்ஸோட நேம் இல்லைன்னா அந்த டைட்டில் மட்டும்தான் வந்து ஒண்ணு. மத்தபடி எல்லாத்தையுமே அந்த பிளாட் எல்லாத்தையுமே கண்ட மேனிக்கு வந்து இவங்க இது பண்ணி ரொம்ப டிராமட்டிக்கா வந்து இதுல வந்து காட்டினாங்க. பெல்லி வந்து சீரீஸ்ல வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபக்டப் கேரக்டரா வந்து இருக்க மாட்டா. சாரி, புக்ல வந்து அந்த அளவுக்கு ஃபக்டப் கேரக்டரா வந்து இருக்க மாட்டா. எனக்கு வந்து புக் ரைட் பண்ணதுக்கு அப்புறம் சில் அப்படின்ட்டு ஆயிடுச்சு இந்த சீரீஸ் வந்து. சாரி பட் யா இந்த சீரீஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு பிடிக்காம போனதுக்கு ரீசன் இன்னொரு மெயின் ரீசனும் வந்து அதுதான். இவங்க வந்து ரொம்ப டிராமட்டிக்கா வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ யா தட்ஸ் ஆல் அபவுட் தீஸ் 2 சீரீஸ். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து லவ் ட்ரையாங்கிள் உங்களோட ஃபேவரட் ட்ரோப் இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து லவ் ட்ரையாங்கிள் பிடிக்காத அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க வந்து ட்ராப் பண்ணலாம். வித் திஸ் we would like to end this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிவேதா நந்தினி. நன்றி, வணக்கம்.